வணக்கம். இன்றைக்கி என்ன நான் டிப்பு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா, எப்படி வந்து மத்தியானம் லெஃப்ட் ஓவர் வச்ச நம்ம சாம்பார் வந்து எப்படி சூப்பராக ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு 5 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து சாம்பார் மத்தியானமே ஒரு வேலையை மிச்சம் பண்ணலான்னு வைப்போம். ஆனால் நம்ம நைட்டில் நம்ம அதை வச்சோன்னா பசங்கள்லேருந்து ஹஸ்பண்ட் வரைக்கும், ஐயோ மத்தியானம் வச்ச சாம்பாரை எனக்கு எதனா சட்னி அரையேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த சாம்பாரை ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு சிட்டிகை வெந்தயம், ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு சிட்டிகை சோம்பு, ஒரு 3 மிளகு இல்லை 4 மிளகு, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அவ்வளோதாங்க. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த பவுட்ரு போட்டிங்கனாலே நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வாசனை வந்துடும். அந்த பவுட்ரு கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு திருப்பி ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம மத்தியானம் மீந்த சாம்பார் இல்லைன்னா முன்னாடி நாள் சாம்பார், எந்த சாம்பார் நீங்கள் போட்டிங்கனாலும் அது ஃப்ரெஷ்ஷாக ஹோட்டல் சாம்பாராக சேஞ்ச் ஆகிடும். அடுப்பில் அந்த சாம்பாரை லைட்டாக கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே ஒரு 1.5 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. செம்மையாக மணக்க இருக்கோங்க. சாம்பார் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஹாட் இட்லி இல்லைன்னா தோசையோட இந்த சாம்பாரை நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த சாம்பார் கிண்ணமே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து அந்த சாம்பார் பத்தாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வரும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.